மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு பின்பற்றக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஆக்கி, அந்த இஸ்லாத்தில் பலதரப்பட்ட அமல் இபாதாத்துகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற அத்தனை கோட்பாடுகளையும் இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக திட்டத் தெளிவாக வழிகாட்டி இருக்கின்றது. அதில் தொழுகையாக இருந்தாலும் சரி, அதை எவ்வாறு தொழ வேண்டும், அதே போல ஜகாத்தாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், ஏனைய என்ன வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், இஸ்லாம் அந்த ஆட்சி அதிகாரம் செய்வது தொடக்கம் எச்சில் துப்புவது வரைக்கும் எவ்வாறு நீங்கள் வாழ வேண்டும் என்பது பற்றிய தெளிவான கோட்பாடுகளை முன்வைத்திருப்பது போல, இன்று உலகத்தில் மிக முக்கியமாக அனாச்சாரமாக பார்க்கப்படக்கூடிய இஸ்லாமிய ஆடை கலாச்சாரத்தை பற்றியும் இஸ்லாம் தெளிவாக குறிப்பிடுகின்றது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஆடை கலாச்சாரம் என்றது இந்த உலகத்தில் ஆரம்பமாக மனிதன் பாவத்திற்குள்ளாக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் முதல் மனிதனாக அல்லாஹ் படைத்துவிட்டு முழு உலக சமுதாயத்தின் முதல் பெண்ணாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்துவிட்டு அவர்கள் இருவரையும் சுவனத்திலே வாழ வைப்பதற்கு தீர்மானித்தார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் இருவரும் சுவனத்தில் வாழ்வதற்கு தீர்மானித்து அல்லாஹ் அல் குர்ஆனில் ஆரம்பம் தொடக்கம் இறுதி வரைக்கும் இந்த சம்பவத்தை அடிக்கடி அல் குர்ஆனிலே பேசுகின்றான். என்ன தெரியுமா? வயா ஆதமுஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல் குர்ஆன் பேசுகின்றது, நீங்களும் உங்களுடைய மனைவியும் சுவனத்திலே வாழ்ந்து கொள்ளுங்க. வகுலா மின் ஹைது ஷிக்துமா. நீங்கள் சுவனத்திலே என்னென்ன இன்பங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த அத்தனை இன்பங்களையும் அனுபவித்து வாழுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ்வினுடைய முதல் தடுப்பு சுவர் அங்கே எழுப்பப்படுகின்றது. என்ன தெரியுமா? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம், அல்லாஹ் விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்பதாக சொல்லாமல் வலா தக்ரபு ஸினா, நீங்கள் ஜினாவை நெருங்க வேண்டாம் என்பதாக எவ்வாறு கூறுகின்றானோ அதே போன்றுதான் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம். அவ்வாறு நீங்கள் நெருங்கினீர்களாக இருந்தால் ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதாக அல்லாஹ் கூறினான். என்றிருந்தாலும் இவர்கள் அதை கேட்டுத்தான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே அதுவும் முபீனான முழு மனித சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய விரோதியான அந்த ஷைத்தான் இந்த நபியையும் அந்த நபியினுடைய மனைவியையும் வழிகெடுக்க ஆரம்பிக்கின்றான். முதலாவது ஷைத்தான் அவனுடைய பழக்கம் என்றது, அவன் ஒரு பாவத்தை அலங்கரித்து காட்டுவான் அல்லது அந்த பாவத்தின் பக்கம் அழைப்பான். மாற்றமாக அந்த பாவத்தை அவனை செய்ய வைப்பதற்குரிய எந்த சக்திகளும் அவனுக்கு வழங்கப்பட இல்லை. நாளை மறுமையிலே சுவனவாதிகள் சுவனத்திற்கும் நரகவாதிகள் நரகத்திற்கும் சென்று விட்டதற்கு பின்னால நரகத்திலே அந்த ஷைத்தானுக்கு நெருப்பாலான ஒரு மிம்பர் மேடை அணிவிக்கப்பட்டு, மிம்பர் மேடை தயார் செய்யப்பட்டு அந்த மிம்பர் மேடையிலே அவன் இருப்பான். அந்த நேரத்திலே ஷைத்தானை பின்பற்றி யாரெல்லாம் நரகவாதிகளாக ஆகினாங்களோ அவங்க அந்த ஷைத்தானை பார்த்து, நாசமாய் போன உன்னால் தானே நாங்கள் இந்த நரகத்திலே இப்பொழுது இருக்கின்றோம் என்பதாக அங்கலாய்ப்பார்கள், பேசுவார்கள். அந்த நேரத்திலே ஷைத்தான் எழுந்து நின்று அந்த மிம்பர் மேடையிலே ஒரு பயான் செய்வான். என்ன தெரியுமா? அல் குர்ஆன் அதை தெளிவாக பேசுகின்றது. வகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ர் இன்னல்லாஹ வஅதகும், அல்லாஹ் வாக்களித்தான், வஅதல் ஹக், அது உண்மையான வாக்காக மாறிவிட்டது. வஅத்துக்கும், நானும் வாக்களித்தேன், ஃபஅக்லஃப்துக்கும், ஆனால் நான் மாற்றம் செய்து விட்டேன். வமா கான லி அலைக்கும் மின் சுல்தான், வமா கான லி அலைக்கும் மின் சுல்தான், பாவத்தை உங்களை இழுத்து வந்து செய்வதற்காக எனக்கு எந்தவித சக்தியும் தரப்பட இல்லை. வமா கான லி அலைக்கும் மின் சுல்தான் இல்லா அந்த அவுத்துக்கும், நான் மாற்றமாக உங்களை அழைப்பேன், என்னின் பக்கம் அழைப்பேன். என்றாலும் உங்களுக்கு இரண்டு சாய்ஸ் இருந்தது. நீங்கள் விரும்பினால் எனக்கு விடையளிக்கலாம், விரும்பினால் விடையளிக்காமல் போகலாம். ஆனாலும் ஃபஸ்தஜபதும் லி, நீங்கள் எனக்கு விடையளித்தீர்கள். இன்றைய நாள் ஃபலா தலூமூனி,
ஃபலா தலூமுனி, என்னை நீங்கள் ஏச வேண்டாம், வலூமு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களையே ஏசிக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த மிம்பர் மேடையிலே ஷைத்தான் கூறுவான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷைத்தான் ஃபவஸ்வஸ லஹுமஷ் ஷைத்தான், அவன் வஸ்வாஸை ஏற்படுத்துகின்றான், அவன் மனதிலே குழப்பத்தை உண்டு பண்ணுகின்றான். அந்த உண்டு பண்ணுகின்ற நேரத்திலே என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? ஏன் அல்லாஹ் இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்பதாக சொன்னான் தெரியுமா? நீங்கள் இந்த மரத்தை நெருங்கி இதில் இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தொடர் தேர்ச்சியாக இந்த சூனத்திலே தங்கி விடுவீர்கள் அல்லது மலக்காக மாறிவிடுவீர்கள் என்பதாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை கேட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டார்கள். சாப்பிட்ட மறுகணம் என்ன நடக்கின்றது தெரியுமா? فوسوس لهما الشيطان ليبدي لهما ما وري عنهما من سوآتهما. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மின் சௌஆத்திஹிமா என்ற அந்த வசனத்திற்கு முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவாக விளக்கம் சொல்லுகின்றார்கள். என்ன தெரியுமா? அல்லாஹ் ஆடையில் என்னென்ன விடயங்களை எங்களுக்கு ஆகமாக்கி அந்த ஒரு மனிதன் கட்டாயம் மறைக்க வேண்டும் என்பதாக சொன்ன அந்த முன்பின் துவாரங்களை நீங்கள் மறைத்து ஆடை அணிய வேண்டும் என்ற ஔரத்தை அவன் காட்டினானோ, அந்த ஔரத்தினுடைய அனைத்து ஆடைகளும் அங்கே அவர்கள் இருவருக்கும் இல்லாமல் ஆக்கப்பட்டு அவிழ்க்கப்பட்டு அவர்கள் சூனத்திலே நிர்வாணமாக ஆக்கப்பட்டார்கள் என்பதாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாமா அலி சாபுனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய நூலிலே சஃபோத்து தபாசிர் என்ற அந்த கிரந்தத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த சம்பவத்தை. என்ன தெரியுமா? அல்லாஹ் முழு மனித சமுதாயத்தின் விரோதியான இந்த ஷைத்தான் முதலாவது முயற்சியாக மனித சமுதாயத்தில் விளையாடியது, முதலாவது பாவ காரியத்தை இந்த மனித சமுதாயத்துக்கு ஏற்படுத்தியது என்ன தெரியுமா? அவனுடைய மனிதனுடைய உடம்பிலிருந்து ஆடையை அவிழ்த்து விட்டதுதான். முதலாவது அவனுடைய உடம்பிலிருந்து ஆடையை கலட்டியதுதான் அந்த ஷைத்தானுடைய முதலாவது பாவம் முயற்சியாக இருக்கின்றது. ஏன் தெரியுமா? எப்பொழுதோ இஸ்லாம் சொன்ன ஆடை அல்லாமல் வேறு கலாச்சார ஆடைகள் அணிவிக்கப்பட்டு அவர்களுடைய ஆடைகள் இல்லாமலாக்கப்படுகின்றதா, அதிலே குறை ஏற்படுத்தப்படுகின்றதா, அப்பொழுது அவன் மோசமான அத்தனை பாவங்களுக்கும் அடித்தளம் இடுகின்றான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு அடிப்படையான விடயம் லிபாசு ஷர்இ என்று சொல்லக்கூடிய ஆடை கலாச்சாரம். குறிப்பாக அது ஆண்களாக இருந்தாலும் தான், அது பெண்களாக இருந்தாலும் தான், இஸ்லாமிய ஆடை கலாச்சாரம் என்றால் என்ன, அது ஔரத்தை எவ்வாறு மறைக்க எங்களுக்கு சட்டமிட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆடையை ஒழுங்காக அணிவது என்றது தொழுகை எவ்வாறு இபாதத்தோ, அதே போல ஜகாத் எவ்வாறு இபாதத்தோ, அதே போல பிற வணக்கங்கள் எவ்வாறு இபாதத்தோ, அதை செய்வதால் உங்களுக்கு எவ்வாறு நன்மை கிடைக்குமோ அதே போன்று நீங்கள் ஒழுங்கான முறையில் இஸ்லாம் சொன்னதன் பிரகாரம் ஆடை அணிந்தால் அதுவும் இபாதத் என்பதாக சொன்ன மார்க்கம் அது இஸ்லாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய சில மூத்தவர்கள் இருப்பார்கள், அவர்கள் தங்களுடைய பெற்றார்களை யோசித்து பாருங்கள். பெண்களாக இருந்தால் என்னுடைய தாய் எவ்வாறு அந்த காலத்திலே உடை அணிந்தாள் என்றாலும் இந்த காலத்திலே என்னுடைய மகள் எவ்வாறு உடை அணிகின்றாள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலத்தில் எங்களுடைய முன்னோர்கள் உடையை பேணி பாதுகாத்த அந்த விடயத்திற்கும் இப்பொழுது எங்களுடைய பெண்களாக இருந்தாலும் தான், எங்களுடைய இளைஞர்களாக இருந்தாலும் தான், அவர்களுடைய ஆடை கலாச்சாரத்தில் எவ்வளவு வித்தியாசம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி காலத்தில் விபச்சாரம் தலை தூக்கும் என்பதாக சொன்னார்கள், விபச்சாரம் அதிகரிக்கும் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆய்வின் முடிவு என்ன சொல்லுகின்றது தெரியுமா? இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மிக பெரிய அனாச்சாரங்கள் எல்லாம் பெண்களுக்கு எதிரான அனாச்சாரங்கள் தான், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தான், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தான். இந்த கொடுமைகள் எல்லாம் எதன் மூலமாக நடத்தாட்டப்படுகின்றது தெரியுமா? அது அந்த ஆடையின் ஒடுக்கம் இல்லாததன் காரணமாக என்பதாக அந்த ஆய்வின் முடிவு தெளிவாக குறிப்பிடுகின்றது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியவாறு, அவனை தனிமையில் பாவம் செய்ய வைக்கக்கூடியவாறு அந்த பெண்களுடைய
ஆடையின் ஒழுங்கு இருக்கின்றது என்றால் யாருமே மறுக்க முடியாது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் விசேஷமான ஒரு நாளை எதிர்கொள்கின்றோம் என்றால் அந்த விசேஷமான நாட்களுக்கு எங்களுடைய பெண்கள் எவ்வாறு செல்லுகின்றார்கள்? எங்களுடைய பெண்கள் அவர்கள் இறுக்கமான ஆடைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தின் வாடையை கூட நீங்கள் நுகரமாட்டீர்கள் என்பதாக சொன்ன, அவர்கள் ஆடை அணிந்தும் அணியாத நிர்வாணிகள் என்பதாக சொன்ன மிகவும் மோசமான கொடூரமான பாவத்தை உடைய அந்த ஆடைகளை அவர்கள் அணிகிறார்களா இல்லையா? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறான ஆடைகள் எல்லாம் நாங்கள் பார்த்தும் பார்க்காதது போல, கண்டும் காணாதது போல நாங்கள் இருப்போமாக இருந்தால் அந்த பாவம், அந்த ஆடையை அணிந்து அவள் பாதையால் செல்லுகின்ற பொழுதோ அந்த பெண்ணை பார்த்து ஒருவன் அவன் பாவத்திற்குள்ளாக்கப்படுகின்றானா? அவன் செய்யக்கூடிய பாவத்தில் அவளுக்கு எவ்வாறு பங்கிருக்கின்றதோ, அவள் எவ்வாறு ஜானியாக விபச்சாரம் செய்யாமலே விபச்சாரம் செய்தவளாக மாறுகின்றாளா, அல்லது விபச்சாரம் செய்யக்கூடிய பாவத்தை சுமந்து கொள்கின்றாளா? அதே போல ஒரு பங்கு அவர்கள் அந்த பெண் பிள்ளைக்கு பொறுப்பானவர்களுக்கும் வந்து சேரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பாவங்களுக்கும் அடித்தளம் பெண்களினுடைய ஆடை என்றது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுத்த ஷைத்தானின் முதல் முயற்சி என்றதிலிருந்து எங்களுக்கு தெளிவு பெறுகின்றது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஆடை ஒழுக்கத்தை பற்றி நாங்கள் கட்டாயம் எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். அதே போன்று ஆடை ஒழுக்கம் என்று வந்தாலே நீங்கள் பெண் பிள்ளைகளை தானா சொல்லுவீர்கள்? ஏன் ஆண் பிள்ளைகளை சொல்லக்கூடாதா? அவர்களுடைய ஆடை இன்று இஸ்லாம் சொன்னதின் பிரகாரம் இருக்கின்றதா என்பதாக கேட்கலாம். மாற்றமாக அவர்களும் மோசமான ஆடை கலாச்சாரத்தில் தான் இருக்கின்றார்கள். காபிர்கள், அந்நியர்கள், அவர்களுடைய ஆடை கலாச்சாரம் தான் எங்களுடைய இளம் சமூகத்திடத்தில் காணப்படுகின்றது. பிஞ்ச ட்ரௌசரை போடுகின்றார்கள். இது இஸ்லாம் சொன்னதா? இஸ்லாம் ஒரு ஆணுக்கு அவனுடைய ஔரத்தை எவ்வாறு தந்திருக்கின்றது தெரியுமா? அவனுடைய தொப்புளிலிருந்து அவனுடைய முடங்கால் வரைக்கும் அவன் மறைக்க வேண்டும். அதுதான் இஸ்லாத்தின் ஔரத். அது எப்பொழுது தொழுகையாக இருந்தாலும் தான், தொழுகை அல்லாத ஏனைய வாழ்க்கையாக இருந்தாலும் தான், எப்பொழுதும் அவனுடைய ஆடை அந்த அளவுக்கு மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். தொழுகையிலே அந்த தொப்புளிலிருந்து முடங்கால் வரைக்குமான பகுதி மறைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இடையிலே ஒரு சந்தர்ப்பத்தில் அது வெளிப்படுமாக இருந்தால் அவனுடைய தொழுகை பாத்தில், அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்றது ஷரியத்தினுடைய சட்டம். எனவேதான் அந்த இன்று வரக்கூடிய அந்த ஆடைகளை பார்க்கின்ற நேரம் அவர்கள் முன்னால் சில காலத்தில் வந்தது, அதற்குள்ளால ஒரு துணியை வைத்து அடித்திருப்பான், மேலால பிஞ்சிருக்கும். ஏதோ பரவாயில்ல என்று விட்டாலும் இப்ப வரக்கூடிய ட்ரௌசர்களை பாருங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது பிஞ்சால உள்ள துளை விளங்கக்கூடிய அளவுக்கு, அவருடைய உள் உறுப்புகள், அவருடைய கால்கள் விளங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கின்றது. இதை போட்டுக்கொண்டு வந்து தொழுதால் தொழுகை ஒரு காலமும் சேராது என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் திட்ட தெளிவாக சொல்லிவிடுங்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஆடை கலாச்சாரத்திலே மேலைத்தேயவாதிகள் என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா? ஆடை கலாச்சாரம் என்றது எங்களுடைய சுய உரிமை, அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. ஆடை என்றது நாங்கள் எவ்வாறு அதிகமாக பெண்கள் கூறக்கூடிய, காபிர்களாக இருக்கக்கூடிய அந்நிய மதத்தை சேர்ந்தவர்கள் கூறக்கூடிய விடயம் அது. ஆடை என்றது எங்களுடைய கலாச்சாரம், அது என்னுடைய இஷ்டம், என்னை யாருமே அதிலே தொந்தரவு செய்ய முடியாது. நான் என்ன விரும்புகின்றேனோ அதை நான் செய்வேன், எவ்வாறு ஆடை அணிய விரும்புகின்றேனோ அதை நான் செய்வேன் என்பதாக சொல்லுவார்கள். அதே போன்றுதான் எங்களுடைய பெற்றோர்கள் நீ இவ்வாறு ஆடை அணிய வேண்டாம் என்பதாக தன்னுடைய குழந்தைகளுக்கு அவர்கள் சொன்னாலும் கூட அவர்கள் கணக்கில்லாமல் இவ்வாறான ஒரு கோட்பாட்டிலே தான் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால், மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதை நாங்கள் இல்லாமலாக்க வேண்டும். அத்தனை பாவத்திற்கும் காரண கருத்தாவாக அடித்தளமாக அது இருக்கின்றது என்றால் நாங்கள் அதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நுபுவத்திற்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னால அந்த மக்காவாசிகள் எல்லாம், அந்த மதீனாவாசிகள் எல்லாம் அந்த காபத்துல்லாவை நிர்வாணமாக தவாப் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த காபத்துல்லாவை நிர்வாணமாக தவாப் செய்யக்கூடியவர்கள், அது ஒரு இபாதத்தாக பார்த்தார்கள் நுபுவத்திற்கு முன்னால. நுபுவத்திற்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பின்னால இஸ்லாம்
தெளிவாக ஆடை கலாச்சாரத்தை பற்றி பேசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் எவ்வாறு ஆடை அணிய வேண்டும், தொழுகையாக இருந்தால் அதற்கு எவ்வாறு ஆடை அணிய வேண்டும், அதே போல நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்வதாக இருந்தால், உங்களுடைய வீட்டிலே இருப்பதாக இருந்தால் கணவன் மனைவிக்கு இடையில் எவ்வாறான ஆடை கலாச்சாரம் இருக்க வேண்டும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது தொடக்கம் நீங்கள் ஹஜ் உம்ராவுக்கு சென்றாலும் உங்களுடைய இஹ்ராமுடைய ஆடை அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடக்கம் நீங்கள் மரணித்தாலும் உங்களுடைய ஜனாசாவின் ஆடை கஃபன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது வரைக்கும் திட்ட தெளிவாக நபித்துவத்துக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறி காட்டினார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அவன் யார் தெரியுமா? உங்களை எல்லோருக்கும் கேள்விப்பட்ட சம்பவங்கள் தான் அது. அவன் மதீனத்து மிகப்பெரிய முனாஃபிக்களுடைய தலைவன். அவனை அடிக்க முனாஃபிக்கள் இல்ல. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால இருந்து குழி தோண்டியவன். அவனுக்கு முன்னால ரசூலுல்லாஹ்வை எதிர்கொள்ள முடியாது. அவர்கள் தான் முனாஃபிக்குகள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த முனாஃபிக் அவனுடைய பல செயற்பாடுகளின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். தன்னுடைய அன்பு மனைவி அத்தனை மனைவிமாரிலும் ஆயிஷாவை எனக்கு பிடிக்கும் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனைவி விபச்சாரி என்பதாக சொல்ல, நஊது பில்லாஹி மின் தாலிக், விபச்சாரி என்பதாக சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வரும் வரைக்கும் அவர்களோடு பேசாமல் இருக்க வைத்த ஒரு கொடூரன் அவன் வஃபாத்தாகின்றான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணிக்கின்றான். அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிதிக்கின்றார்கள். அங்கே என்ன நடக்கின்றது தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ற அவன் ஒரு முனாஃபிக். அவனுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி. அவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பாகத்தான் இருந்தார்கள். அந்த நேரத்திலே அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை வஃபாத் ஆகிட்டாரு, எனவே உங்களுடைய முபாரக்கான அந்த ஆடையை நீங்கள் எனக்கு தர வேண்டும், நான் என்னுடைய தந்தையை கஃன் செய்ய போகின்றேன் என்பதாக கேட்கின்றார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மறுதளிப்பும் இல்லாமல் அவர்களுடைய முபாரக்கான ஜுப்பாவை கலட்டி கொடுக்கின்றார்கள். அங்கே அந்த இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே யாதும் பேசாமல் ஜுப்பாவை கலட்டி கொடுத்தார்கள் என்பதற்கான 3 ஆதாரங்களை 3 காரணங்களை முன்வைக்கின்றார்கள். ஒன்று அந்த அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முஸ்லிம், பாப்பா ஒரு முனாஃபிக் என்பதனால அவரை இந்த சஹாபா பெருமக்கள் யாருமே கழித்து விடக்கூடாது, யாருமே பராமுகமாக நடந்து விடக்கூடாது. நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றாக சேர்த்துத்தான் இந்த அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்தார்கள். எனவே அது போல நாங்களும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு காரணம். இரண்டாவது காரணம், இந்த முனாஃபிக் இவன் இவ்வளவு பெரிய அநியாயம் செய்திருந்தும் கூட அந்த முனாஃபிக்குக்கு ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆடையை கலட்டி கொடுக்கின்றார்களா? அவர்களுடைய மிகப்பெரிய அழகிய முன்மாதிரி, அழகிய குணம் எவ்வளவு அழகாக இருக்கின்றது. இவ்வாறான ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தானே நான் பின்னால இருந்து குழி தோண்டினேன் என்பதாக இந்த மரணித்து போன இவனுடைய அடியாட்கள் எல்லாம், இவனுடைய முனாஃபிக்குகள் எல்லாம் யோசிக்க வேண்டும் என்பதற்காக, மற்ற காபிர்களும் யோசிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முன்மாதிரிக்காக இதை செய்தார்கள் என்பதாக சொன்னார்கள். மூன்றாவது, பத்ருடைய அந்த யுத்தத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இந்த முனாஃபிக், இந்த உபை இப்னு சலூல் என்றவன் அவனுடைய ஆடையை கொடுத்து உதவி செய்தான். எனவே இந்த 3இல் அவர்கள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஆடையை உடனே கலட்டி கொடுத்தார்கள். எனவே அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனே தன்னுடைய தகப்பன் அந்த உபை இப்னு சலூலுக்கு ஆடையை அவர்கள் கஃன் துணியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜுப்பாவை அணிவிக்கின்றார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறகு இது நடந்ததற்கு பின்னால மீண்டும் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வாராங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க தான் இந்த வாப்பாக்கு இந்த தகப்பனாருக்கு ஜனாசா தொழுவிக்கணும். என்ன செய்யணும்? இந்த வாப்பாக்கு ஜனாசா தொழுவிக்கணும், நீங்க தான் யா ரசூலல்லாஹ். சங்கடமாகின்றது. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எழுந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவன் மிகப்பெரிய முனாஃபிக், இவனுக்கு நீங்க ஜனாசா தொழுவிக்க முடியாது, இஸ்லாத்துல அனுமதி இல்ல. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று,
இவனுக்கு நான் ஜனாசா தொழுவிப்பதற்கு முடியும், அல்லது இவனுக்கு ஜனாசா தொழுவிப்பதற்கு நான் ஆசைப்பட முடியும், அல்லது ஜனாசா தொழுவிப்பதற்கு இல்லாமலும் ஆக்க முடியும், என்னால் முடியாமலும் போகலாம். அவ்வாறு என்றால் எனது விருப்பத்திற்குரியது என்பதாக சொன்னார்கள். எனவே நான் என்னுடைய விருப்பம் இவனுக்கு நான் ஜனாசா தொழுவிக்கிறேன் என்பதாக. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூவாகின்றார்கள். அல் குர்ஆனுடைய வசனம் இறங்குகின்றது, வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா, வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா. நீங்க இப்படியானவர்களுக்கு ஜனாசா தொழுவிக்க முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்வாங்குறாங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இஸ்லாம் ஒரு கண்ணியமான ஆடை கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு அந்த கஃன் துணி செய்கின்ற வரைக்கும் அவர்களுடைய உள்ளத்திலே புகுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஸாரிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒரு நேரம் அது. அந்த நேரத்திலே ஜல்ஹத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜல்ஹத் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் பாதையால நடந்து போய் கொண்டிருக்கிறாரு. பஸார்ல. அவருடைய ஆடை எவ்வாறு இருக்கின்றது தெரியுமா? அவருடைய சாரத்தை அவர் உசத்தி கட்டி இருக்கிறாரு. நாங்க எங்கட பாசையில சொல்றதாக இருந்தா மடிச்சா கட்டிட்டு போறாரு. அவர் அந்த சாரத்தை உசத்தி கட்டிட்டு போறாரு. அந்த நேரத்தில் அவருடைய முழங்காலுக்கு மேலால இருக்கின்ற அவுரத் எல்லாம் விளங்குகின்றது. அங்கே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரை, அந்த சஹாபியை அழைத்து, இங்க வாங்க, உங்களுடைய அவுரத் அது தொப்புளிலிருந்து அது முழங்கால் வரைக்கும் இஸ்லாம் கடமையாக்கி இருக்கின்றது, என்றாலும் உங்களுடைய ஆடை அது மேலோங்கி இருக்கின்றது, நீங்கள் பணித்து விடுங்கள் என்பதாக சொன்ன நேரத்திலே, யா ரசூலல்லாஹ், எனக்கு அது தெரியாது யா ரசூலல்லாஹ், நான் இதற்கு பிறகு அவ்வாறு செய்ய மாட்டேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லி இந்த சஹாபி அதை ஏற்று நடக்கின்றார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏதாவது நாங்கள் ஒரு சர்வசாதாரணமாக நாங்கள் எங்களுடைய சாரனை உசத்தி கட்டிக்கொண்டு எங்களுடைய தொப்புள் விளங்கக்கூடியவாறு எவ்வாறெல்லாம் சர்வசாதாரணமாக அதை செய்கின்றோம், நாங்கள் எவ்வாறு நிர்வாணமாக போனால் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாதோ, நிர்வாணமாக போனால் எங்களுக்கு எவ்வளவு அசிங்கமாக இருக்குமோ, அதே பார்வைதான் இஸ்லாத்திலும். நீங்கள் உங்களுடைய ஆடையை உசத்தினால், நீங்கள் உங்களுடைய தொப்புளை விட்டு உங்களுடைய ஆடையை பணித்தால், மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஆடையினுடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அது ஆண்களாக இருந்தாலும் தான், பெண்களாக இருந்தாலும் தான். பெண்களினுடைய ஆடை கலாச்சாரத்தின் மூலம் தான் இந்த உலகத்தில் அதிகமான பாவங்கள் இடம்பெறுகின்றது என்பதை பெண்கள் கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நான் பெண்களுடைய ஃபித்னாவை வைத்துத்தான் பயன்படுகின்றேன், என்னுடைய சமூகம் அழிந்துவிடும் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஆடை கலாச்சாரம் என்றது குறிப்பாக எங்களுடைய பெண்களிடத்தில் பேணப்படக்கூடிய ஒன்று. பெண்கள் தொழுகையில் அவர்களுடைய அவுரத் என்ன, அவர்கள் முழுக்க மறைக்க வேண்டும், அவர்களுடைய கையும் அவருடைய முகமும் தெரிந்தால் போதும் என்பதாக சில உலமாக்கள் அவர்கள் எவ்வாறு அவள் பாதையால் செல்லுகின்ற பொழுதோ அவளுடைய உடல் உறுப்புகளை மற்ற மக்களுக்கு காட்டாமல் முழுவதும் மறைத்து செல்லுகின்றாளோ, அதே போலதான் அவள் தொழக்கூடிய நேரத்திலும் மறைத்து தொழ வேண்டும் என்பதாக சில உலமாக்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழக்கூடிய நேரத்திலே எப்படி அந்த அவுரத் பேணப்படுகின்றதோ, அவர்கள் இறுக்கமான ஆடைகளை எல்லாம் அணிந்து தொழ முடியாது என்பதற்காக அவர்கள் இலகுவான ஆடைகளை அணிந்து தொழுகின்றார்களோ, நல்ல முறையில் தொழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்றார்களோ, அதே போன்றுதான் ஏனைய அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளிலும் அந்த ஆடை கலாச்சாரம் பின்பற்றப்பட வேண்டும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றோம். நாங்கள் சற்று யோசனை செய்து பார்ப்போம், எங்களுடைய பார்வை எங்கே செல்கின்றது? அவள் உரிய முறையில் இஸ்லாம் சொன்ன ஆடையின் பிரகாரம் அவள் அணிந்து செல்லுகின்றாளா? அவளை எங்களுடைய கண்கள் நோட்டமிடுகின்றனவா? மாற்றமாக யார் இறுக்கமான ஆடையை அணிந்து அவள் மனம் பூசி ஆண்களை கவர வேண்டும் என்பதற்காக மோசமான செயற்பாட்டோடு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தடுத்த இஸ்லாம் ஜானி என்பதாக சொன்ன இவ்வாறான ஒரு கோட்பாட்டோடு அவள் செல்லுகின்றாளா? அவளை நாங்கள் பார்க்கின்றோமா? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது பாவத்தின் அடித்தளமாக அமைகிறது அந்த பெண்ணுடைய செயற்பாடு. இரண்டாவது அந்த ஆண் அவன் பாவத்திலே மூழ்கி விடுகின்றான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் இந்த ஆடையினுடைய விடயத்திலே கவனம் செலுத்துவோமாக இருந்தால், ஆடை என்றது அது இறுதியான ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஆடை என்றது அது உங்களுடைய மதிப்பை கூட்டக்கூடிய ஒரு விடயம். ஆடை என்றது இவர் யார், இவர் ஒரு மதிப்பு, இவர் ஒரு கண்ணியமானவர் என்பதை அது காட்டக்கூடிய ஒரு விடயம்.
உதாரணமாக ஒருவர் ஒரு டாக்டர் இருக்கின்றாரு, சமூகத்துல உயர்ந்த படிப்பு மிக்க ஒருவர், அவரு அவர் அவர் ஒரு ஒரு கோட் சூட் அடிச்சு டை கட்டி அவர் வாரார் என்றா, அவருக்குரிய ஆடையை அணிந்து அவர் வாரார் என்றா அவருக்குரிய கண்ணியத்தை இந்த சமூகம் கொடுக்கும். மாற்றமாக அந்த டாக்டர் அவர் மடிச்சா கட்டிட்டு அல்லது இஸ்லாம் சொல்லாத ஒரு ஆடையை அணிந்து கிழிஞ்ச உடுப்போட மோசமாக ஒரு சமூகத்துக்குள்ள வாரார் என்றா அவர் எவ்வளவு பெரிய படிப்பு படித்திருந்தாலும் அவருடைய படிப்புக்கு மதிப்பு கொடுக்குமா என்பதாக கேட்டால் இல்லை. அங்கே எங்கே மதிப்பு கொடுக்கப்படுகின்றது? அந்த டாக்டருடைய ஆடைக்கு மதிப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் எங்களுடைய பெண்களும் கண்ணியமானவர்களாக வாழ வேண்டுமா? அந்த பெண்களுடைய அந்த பெண்ணின் மீது மோசமான பார்வைகள் படக்கூடாதா? என்னுடைய மனைவியின் மீது, என்னுடைய பிள்ளைகளின் மீது, என்னுடைய சகோதரின் மீது, என்னுடைய தாயின் மீது மோசமான பார்வைகள் படக்கூடாதா? நான் எங்களுடைய பெண்களை இஸ்லாத்திற்குட்பட்ட ஆடைகளை அணிய சொல்லுவேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே வெள்ள கலருடைய வெள்ள ஆடைகளை அணியக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களை பார்த்தாலே ஒரு கண்ணியம் தோன்றும், உடைய உள்ளத்திலே ஒரு கண்ணியம் ஏற்படும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல அவர்கள் ஔரத்தை மறைத்து தொப்பி போட்டு அழகாக ஆடை அணிந்து வருவார். உடுப்ப ஐம்பண்ணி அவர் நாத்தம் இல்லாம அவரை ட்ரெஸ் கோட்டை பார்த்தா அவர் தன்னால ஒரு கண்ணியம் அவரிடத்துல வரும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உதாரணமாக ஒருவர் குடித்து அவர் மோசமான செயற்பாட்டோட அவர் இந்த ரோட்டெல்லாம் அலைஞ்சு திரிகிறாரு. அவர் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிற நேரம் அவருக்கு ஏதோ ஒரு தாவத் கொடுக்கப்பட்டு அவர் ஒரு நல்ல மனிதனாக மாறி அவர் பள்ளிக்குள்ளால வரப்படுறாரு, அவர் ஒரு நல்ல மனிதனாக வாழ ஆசைப்படுறார் என்று சொன்னா அவரை யாருக்கும் தெரியாது, எல்லோருக்கும் தெரியும் அவர் ஒரு குடிகாரன், அவர் ஒரு மோசமான மனிதர் என்பதாக. மாற்றமாக இவர் திருந்தின விஷயம் யாருக்கும் தெரியாது. மாற்றமாக அவர் இவ்வாறு திருந்தி ஒரு அழகான ட்ரெஸ் கோட் பண்ணி ஒரு நல்லடியார் போல இந்த பள்ளிக்குள்ளால வந்து தொழுகிறாரா? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவரை பார்த்து இந்த சமூகம் என்ன சொல்லும்? மாஷா அல்லாஹ், அவன் எவ்வாறு இருந்த ஒரு மனிதன், எவ்வாறெல்லாம் அவன் அழிபட்டு திரிஞ்ச ஒரு மனிதன் என்று எவ்வாறு ஒரு அழகான ஆடை அணிந்து தொப்பி போட்டு இன்று முன் சஃபிலே இருக்கின்றார். அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்பதாக துஆ செய்வோமா இல்லையா? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இஸ்லாம் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய பாவத்திலிருந்து சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இந்த ஆடையை சொல்லி இருக்கின்றது. எனவே இந்த இஸ்லாம் சொன்ன நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழிகாட்டிய இந்த ஆடை கலாச்சாரத்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் பின்பற்றி வாழ்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அத்தனை ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தருவாயாக. ஆடையினுடைய விடயத்தில் ஆண்களும் பெண்களும் சீரும் சிறப்புமாக இருப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.